தற்போது வந்து அதிமுகவில் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவங்க தரப்பு இருக்காங்களே, இவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்துட்டு இருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மொத்தம் இருக்கிற 82 மாவட்ட செயலாளர்கள்ல 50க்கும் மேற்பட்டோர் வந்து எஸ்பி வேலுமணியினுடைய தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. நீங்க பிரிஞ்சு போறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை தான் நீங்க காரணமா கட்டமைக்கணுமான்லாம் இபிஎஸ் தரப்புல இருக்கிறவங்கலாம் கேட்டிருந்தாங்க. அந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறத இப்போ ரீசென்ட்லி வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில அவர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. விஜய் ஆட்சி அமைக்க விடாம தடுப்பதற்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய முகத்திரை மக்களின் மத்தியில் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பேசிட்டு வராங்க. கட்சி இந்த நிலைமைக்கு போனதுக்கு முக்கிய காரணம் கட்சிக்குள்ள இருக்கிற ஈகோ தான். கட்சி தலைமைக்கும் அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இடையில இருக்கிற ஈகோ தான் இதுக்கு முக்கிய காரணம். இதுதான் கட்சியை பலவீனப்படுத்துது அப்படின்னு செம்மலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்கள்லாம் இருந்தபோது இருந்த கட்சியினுடைய ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இப்ப கிடையாது அப்படின்னு பகிரங்கமா போட்டு உடைச்சிருக்கிறார். பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல். இந்த பக்கம் இபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்போ இதில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கு இல்லை அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தெரிஞ்சிடும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வெடிக்கும். அந்த வகையில் அதிமுகவில் கடந்த சில ஆண்டுகளாகவே, குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமாவே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. அது ஒவ்வொரு சீரான ஒரு கால இடைவெளிக்கு அப்புறமா அந்த பிரச்சனைங்கிறது வருது. அந்த வகையில் தற்போது வந்து ஒரு பிரச்சனை, அது எல்லாரும் நியூஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கிற அந்த இதுலலாம் வந்து நிறைய பேச்சுக்கள் போனதுன்றது ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் அதுக்கப்புறம் அது சாத்தியப்படலை. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளில் கண்டிப்பாக இது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவு வரும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன். அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளாக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தோல்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த 2026 தேர்தல் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த ஒரு தேர்தல். அந்த தேர்தலினுடைய முடிவும் கொஞ்சம் பாதகமாக போயிடுச்சு அதிமுகவுக்கு. அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அதிமுகவுக்குள்ள அடுத்த கலேபரங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது நான் முன்னாடியே சொன்னது போல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக, அதாவது தற்போது எம்எல்ஏவாக ஜெயித்திருப்பவர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அதற்கு தலைமை தாங்குபவர்களாக சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர்லாம் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் எம்எல்ஏக்கள் பலர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறதன் மூலமாக இந்த பக்கம் என்னடானா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு எம்எல்ஏக்கள் குழு அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்களாம் வந்து ஆதரவு கிடையாது அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் ஆதரவு அப்படின்னாங்களோ அவங்களெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அவர் வந்து அறிவிப்புகள் எல்லாம் விட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் செல்லாது அப்படின்னு பதிலுக்கு இந்த பக்கம் சி.வி. சண்முகம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். அப்போ இந்த பிரச்சனைக்கு எதுதாண்டா முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டால் சி.வி. சண்முகம் சொன்ன விஷயந்தான். முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அந்த பேச்சு ஒன்று போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி திமுக ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நம்ம ஆட்சி அமைக்கிறோம், நான் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் சொன்னார். அது எப்படி திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி திமுகவின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதா, திமுகவோடு கூட்டணி அமைப்பதா அப்படின்னா அதிமுகவுக்கான தேவையே இல்லாமல் போகுது, அதிமுகவினுடைய திமுக எதிர்ப்புன்ற அடிப்படையான கொள்கையை இங்கே நிறுத்த போகுதுன்னு சொல்லி அதிலிருந்து
நாங்கள்லாம் பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து சிவி சண்முகம் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஆனால் அதை மறுத்தாங்க, இபிஎஸ் தரப்பில் அதை மறுத்தாங்க. நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை தான் நீங்கள் காரணமாக கட்டமைக்கணுமான்லாம் இபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்களாம் கேட்டிருந்தாங்க. அந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்ட்லி வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட பேசினார், பேசும்பொழுது இந்த மாதிரி அதிமுகவோடு கூட்டணி போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற போது நான் அதை வந்து மறுத்தேன். அது வந்து திமுகவினுடைய எதிர்காலத்துக்கே கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போயும் அவங்க மாற்று ஒரு ஆப்ஷனாக வந்து அவருக்கான முதல்வர், அவரை வந்து முதல்வர் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு இபிஎஸ் சம்மதிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த தகவலெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போது ஏற்கனவே அது பொய் அப்படின்னு மறுக்கப்பட்ட விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களினுடைய பேச்சின் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அது திமுக அதிமுக 2 பேரினுடைய முகத்திரையையும் கிழிச்சிருக்கு. ஏன்னா விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய முகத்திரை மக்களின் மத்தியில் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எல்லாரும் பேசிட்டு வராங்க. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் தான் தற்போது வந்து அதிமுகவில் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக, ஏன்னா எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னாலும் அது வந்து பொதுக்குழுவை கூட்டி தான் அதிமுகவில் வந்து அந்த முடிவுன்றது எடுக்கப்படும். அந்த வகையில் தற்போது வந்து பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான முயற்சியை 2 பக்கமும் எடுக்கிறாங்க. இன்னும் எஸ்பெஷலி சொல்லணுன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இவங்க தரப்பு இருக்காங்களே, இவங்க வந்து பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது, பேசிக்கான ஒரு 5ல் 2 பங்கு ஆதரவு இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான். அதாவது உறுப்பினர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதரவு 5ல் 2 பங்கு இருந்தாலே கண்டிப்பாக பொதுக்குழு கூட்ட முடியும் அப்படிங்கிறது விதியாக இருக்குது. அதன்படி பார்த்தா எங்களால் கூட்ட முடியும். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தகவல்கள் எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லி நாங்கள் பொதுக்குழுவை கூட்டுற ப்ராசஸை பண்ணுவோன்றது இந்த பக்கம் வந்து எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி இது தொடர்பாகலாம் பேசும்போது, இல்லை அவரே பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இபிஎஸ்ஏ பொதுச் செயலாளராக இருக்கட்டும் அப்படின்லாம் வந்து ஏற்கனவே பேசினார். அப்படி இருந்தும் கூட இந்த பிரச்சனைன்றது முடியாமல் போகுது. இது தொடர்பாக பெருசாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் எதுவும் திறக்கலை. கடைசியாக வந்து பேசினது சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாதிரி விஜயினுடைய ஆட்சி தொடர்வதற்கான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுல வந்து அதிமுக 2 அணியாக பிரிஞ்சு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த வாக்கெடுப்புக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்தில் முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தது. அது அவரே நேரடியாக பேசியது. அப்படி இருக்கும் பொழுது, அதாவது குதிரை பேரம் பேசப்படுகிறதுன்ற மாதிரியான தகவல்கள்லாம் எனக்கு வருது, அதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஆனால் அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே வந்து அதுக்கு முரண்பட்ட இபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாடுகள் அண்டு செயல்பாடுகள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க தரப்புலலாம் இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்படியேப்பட்ட சுச்சுவேஷனில் தற்போது பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத 2 பக்கமும் முன்னெடுக்கிறாங்க. எஸ்பெஷலி எஸ்பி வேலுமணி அவங்க தரப்பில். இப்போ இதில் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட தற்போது இன்றைக்கு வந்துட்டு இருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மொத்தம் இருக்கிற 82 மாவட்ட செயலாளர்களில் 50க்கும் மேற்பட்டோர் வந்து எஸ்பி வேலுமணியினுடைய தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. இதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த தகவல் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை காலை 9 மணிக்கு அவருடைய பசுமை வழிச்சாலையில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடக்க இருக்கு. அதுக்கான அழைப்புகளை மாவட்ட செயலாளர்களுக்கே வந்து ஃபோன் மூலமாக அவரே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வருது. இப்போ இதில் ஒரு பக்கம் பார்த்தா பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு எங்கள் பக்கம் இருக்குது, இவங்க பக்கம் இருக்குது, எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். இந்த பக்கம் இபிஎஸ் வந்து மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்போ இதில் யாருக்கு பெரும்பான்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தெரிஞ்சிடும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இப்போ யார் பக்கம் பலம் இருக்குது, அப்போ கட்சி யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நாளைக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. முடிவானால் நாளைக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேப்பில் இன்னொரு விஷயம், இந்த அனைத்து விஷயங்களுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தற்போது அமைப்பு செயலாளராக இருந்தவர் செம்மலை அவர் வந்து கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்.
அவர் போகும்போது ரொம்ப அந்த கட்சியிலேருந்து விலகும்போது ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்கிறார், அறிக்கை விட்டிருக்கிறார். ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லும்போது நிறைய மனசில் இருக்கிற ஆதங்கங்கள், சங்கடங்கள், வலிகள் இதெல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடிய வகையில் தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி அதில் பார்க்கும்பொழுது கட்சியினுடைய தற்போதைய இந்த மாதிரியான ஒரு சினாரியோவுக்கு கட்சி இந்த நிலைமைக்கு போனதுக்கு முக்கிய காரணம் கட்சிக்குள்ளே இருக்கிற ஈகோ தான். கட்சி தலைமைக்கும் அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இடையில இருக்கிற ஈகோ தான் இதுக்கு முக்கிய காரணம். இதுதான் கட்சியை பலவீனப்படுத்துது அப்படின்னு செம்மலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்கள்லாம் இருந்தபோது இருந்த கட்சியினுடைய ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இப்போ கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக போட்டு உடைச்சிருக்கிறார். சொல்கிறவர் ஏதோ நேற்று கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு விலகினவர் அப்படின்றது கிடையாது. செம்மலை அவர்கள் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கட்சியில் சேர்ந்தவர். எம்ஜிஆர் இருக்கும்போதே கட்சியில் சேர்ந்து பயணித்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். ஸோ கட்சியில் முக்கிய பொறுப்புகளெல்லாம் வகிச்சிட்டு வந்திருக்கிறவர், ரொம்ப சீனியர் பர்சன். அவர் வெளியில் போகும்போது இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகிறார். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, அவர் மாற்று கட்சியிலலாம் போய் சேரல, கட்சியிலேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறார். மாற்று கட்சியில் நான் சேர்றதா இருந்தால் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ஸையை சந்திச்சிருப்பேன், ஆனால் நான் இப்போயே சந்திக்க வேண்டியதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எனக்கு எந்த கட்சியில் போய் சேர்றதுக்கும் எனக்கு அப்படிலாம் ஐடியா எதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனால் அவர் முழுக்க சொல்கிறது கட்சி இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அவருடைய குரல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முரண்பட்ட சிந்தனை கொண்ட ஒரு மூத்த தலைவரினுடைய ஒரு வார்த்தை தான் அப்படின்னு எடுத்துக்காம இதை எவ்வளோ சீரியஸ்னஸாக எடுத்துக்க வேண்டி இருக்குன்னா, எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து பயணித்த ஒருத்தர் இப்போ இப்படி விலகிறாருன்னா தொண்டர்களினுடைய மனநிலையும் இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரும் கூட தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவரும் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அங்கங்கே நிறைய பாயிண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் இந்த திடீர் ட்ராஜடிக்கு, இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி தற்போது அதிமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டிக்கிட்டு எம்எல்ஏவாக ஜெயித்த லீமா ரோஸ் அவர்கள் இதற்கு காரணமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு யூகங்களும் அது பற்றின தகவல்களும் ஒரு பக்கம் உலவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு அதிமுகவை சேர்ந்தவர்களே இப்போ ஆதி ராஜாராம் உள்ளிட்டோர்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருக்கிறார். இவங்க தான் இந்த கட்சியிலேருந்து ஒரு சாரார் பிரிஞ்சு போகிறவங்க அங்கே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அமைச்சர் பதவிக்காக பேசுகிறாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த கட்சி சார்பிலேருந்து ஆதவ் அர்ஜுனாவும் இந்த கட்சி சார்பிலேருந்து லீமா ரோஸும் தான் இடையில தூதுவர்களாக இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பேச்சும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை அவங்க மறுக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பெருசாக நம்ப முடியல. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. அதிமுக நான் முன்னாடியே சொன்னது போல் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு அப்புறமா துண்டு துண்டாக பிளவுபட்டு தற்போது இருக்கிற இப்போதைய சினாரியோவில் இருக்கிற அதிமுகவும் இரண்டாக உடைந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஒவ்வொரு நாளும் முக்கியமான நகர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு பிரதானமான ஒரு நிலை அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு முடிவு எட்டப்படும். அண்டு யார் பொதுக்குழுவை ஃபஸ்ட்டு கூட்ட போகிறாங்க, அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகுது, தீர்மானம் நிறைவேற்றப்பட போகுது, அதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுக்க போகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் நியமனம் அப்படிங்கிறதுலையும் இன்னும் சில இலாக்காக்கள்லாம் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது அதிமுகலேருந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்காக அதை வெயிட்டிங் காத்திருப்பில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகக்குள்ளே இப்படியாப்பட்ட ஒரு இது ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க முதல்வர் விஜய் தரப்பு அப்படின்றதும் நம்ம ஒரு பக்க தகவலாக இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத மறுபடியும் இது தொடர்பான அடுத்த தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.